மனித உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராஜு அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய இந்த பொதுக்கூட்டத்தின் தலைவர், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் மாநில தலைவர் தோழர் முகுந்தன் அவர்களே, எனக்கு முன்பாக கருத்துரையாற்றி சென்றிருக்கின்ற புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியினுடைய தோழர் சாருவாகனன் அவர்களே, மோடியினுடைய முகத்திரையை தமிழகத்தில் நாம் கிழிக்க தொடங்கி அது இந்தியா முழுவதும் முழுமையாக கிழிக்கப்பட வேண்டும் என்றதற்காக நீண்டதொரு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் மருதையன் அவர்களே, இறுதியாக நடைபெற இருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் கலை நிகழ்ச்சி நிகழ்த்த இருக்கின்ற கலைக்குழு தோழர்களே, இந்த கூட்டம் ஒரு நக்சல்வாரி கூட்டமாக இருந்தாலும் திருச்சியிலே ஒரு நேருக்கு நேராக ஒரு மோடியை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை, எதிர்க்க முடியுமா என்ற சூழலில் நேருக்கு நேராக அந்த பக்கம் மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, இந்த பக்கம் நக்சல்பாரி புரட்சியாளர்கள், இரண்டு பக்கமும் இப்படி எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், எந்த விதமான கூச்சலும் இல்லாமல் மக்கள் மத்தியில் இப்படி இரண்டு அணியாக நிற்கக்கூடிய இந்த சூழலில் மனித உரிமை பாதுகாப்பு மைய வழக்கறிஞருடைய உதவி தேவை என்பதை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மதுரை உயர்நீதிமன்றத்திலிருந்தும் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்தும் ஏனைய பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களிலிருந்தும் பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்களே, இந்த கூட்டத்தில் இது ஒரு பயிற்சி கூடம். இதில் நாம் தெரிந்து கொண்டு தமிழகம் முழுவதும் வினையாற்ற இருக்கின்ற ஆவலோடு வருகை தாழ்ந்திருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, கல்லூரி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதன் மூலமாக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பொதுக்கூட்டத்தினுடைய விளைவு நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பெரியார் தமிழகத்திலே ராமனுக்கினுடைய பெயரால் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நிறுத்த முடியும், சேது கால்வாய் திட்டத்தை நிறுத்த முடியும் என்று அரசியல் சூழலில் இதே தமிழகத்தில் ராமனுடைய படத்தை எரித்து நடத்திய போராட்ட வரலாறு உண்டு. இது தமிழகத்தினுடைய மரபு, பெரியார் பிறந்த மண். தூக்கி கொண்டாடுகின்ற கம்ப ராமாயணத்தை எரித்த வரலாறு உண்டு. பார்ப்பனியத்தினுடைய குறியீடாக இருக்கக்கூடிய விநாயகருடைய சிலையை உடைத்த வரலாறு உண்டு தமிழகத்திற்கு. இந்த மதத்தை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை எரித்த வரலாறு உண்டு. அடிமட்ட தொண்டன் வரை ஆமாம், சாதிய வர்ணாசிரமத்தை, மதத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் தான் எரித்தோம் என்று வாக்குமூலம் கொடுத்து பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த சாமானியர்களை வாழ்ந்த இந்த வரலாறு உண்டு தமிழகத்திற்கு. வேறு எந்த மாநிலத்திற்கும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட தமிழகத்தில் ஒரு மோடியை கதாநாயகனாக வைத்து அடுத்த பிரதமர் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். எதிர்க்க துணிவற்று ஓடி ஒளிகின்ற அரசியல் கட்சிகள், இதில் ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்காதா என்று இப்போவே கடைவிரிக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், இதற்கு நடுவிலே ஒரு சமூக பொறுப்போடு, ஒரு நாட்டுப்பற்றோடு, ஒரு மத சார்பின்மைக்காக களத்திலே நின்று பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் இவருடைய கூலிப்படைகளுக்கு நடுவிலே ஒரு 4-5 தோழர்கள் பேருந்து பிரச்சாரத்திலே கொலைகார மோடியே தமிழகத்திலிருந்து திரும்பிப்போ என பிரச்சாரம் செய்ய முடிகிறது என்றால் அது மக தோழர்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. அது கடந்த 4-5 நாட்களாக பேருந்து அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்திலும் திருச்சியிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் பத்திரிகை தொலைக்காட்சிகள் எல்லாம் ராஜஸ்தானிலே பேசக்கூடிய மோடியினுடைய பேச்சை இந்தியிலே பேசுகிறார். நரேந்திர மோடி இந்தியிலே பேசுகிறார். தினத்தந்தி தொலைக்காட்சியும் புதிய தலைமுறையும் நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள், பக்கத்திலே தமிழ் மொழிபெயர்ப்பு போட்டு. நரேந்திர மோடி என்ன சொல்லிவிடப் போகிறார் இந்த நாட்டிற்கு? வளர்ச்சி மன்மோகன் சிங்கனால் வளர்ச்சி கொடுக்க முடியாது, நரேந்திர மோடியால் கொடுக்க முடியும். ஏன் நரேந்திர மோடியால் இப்படி தனிநபர் கொடுக்கக்கூடியதா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி? கவுண்டமணி தேங்காயில் பாம்பு வச்சேன்னு சொன்னதுக்கு நாடு வளர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தேங்காயில் பாம்பு வச்சுட்டாங்களாம், தேங்காயில் பாம்பு வச்சுட்டாங்களான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே போவோம், அந்த நகைச்சுவை தெரியும் உங்களுக்கு. அதுபோல் குஜராத்தில் வளர்ச்சி என்ன வளர்ந்துச்சுன்னு எவனுக்கும் தெரியாது. தேங்காயில் பாம்பு வச்சுட்டாங்களாம், குஜராத்தில் வளர்ந்துச்சான் வளர்ச்சி. தேங்காயில் பாம்பு வச்சுட்டாங்களே குஜராத்தில் வளர்ச்சி, தேங்காயில் பாம்பு வச்சுட்டாங்களே குஜராத்தில் வளர்ச்சி. இந்த முகமூடியை கிழிக்கிறது தான் இங்கே இந்த பொதுக்கூட்டத்தின் நோக்கம், வளர்ச்சி. சரி, வளர்ந்தா இப்போ அதுக்கு என்ன அடுத்தது? குஜராத்தில் வளர்ந்துச்சுன்னே வச்சுக்க, இப்போ அதுக்கு என்ன? நீ பிரதமர் ஆயிடணுமா? நரேந்திர மோடி யார்? யார் நரேந்திர மோடி? ராஜபக்சேவை உலகம் முழுவதும் தெரியும். ஈழத் தமிழ் மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தி ஒரே இரவிலே 1,00,000 மக்களை கொன்று குவித்த அந்த ராஜபக்சேவுக்கு நரேந்திர மோடி எந்த வகையிலும் குறைந்தவன் அல்ல. சொந்த நாட்டு மக்களை குஜராத்திலே ஒரே இரவிலே காவல்துறை அதிகாரிகளெல்லாம் ஒன்று திரட்டி மீட்டிங் போடுறார். கோத்ரா ரயில் எரிப்புக்கு அன்றைக்கு இரவே. இந்துக்கள் எல்லாம் கோபத்திலே இருக்கிறார்கள், அதை நீங்கள் தடுக்க வேண்டாம், 3 நாட்கள் விட்டுவிடுங்கள், அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தட்டும். இதுபோல் குஜராத்திலே இன்னொரு முறை நிகழக்கூடாது. முஸ்லிம்கள் நினைத்து பார்க்கக்கூடாது, அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். கீழே காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் காட்டிக் கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். சங் பரிவார் அமைப்புகள் நேரடியாக கொலை குற்றத்தில் ஈடுபடுகிறது, கற்பழிப்பிலே ஈடுபடுகிறது, சிசு கொலையிலே ஈடுபடுகிறது. ஒரு தீயிலே 14 பேரை வைத்து எரிக்க முடிகிறது. ஒரு எக்ஸ் காங்கிரஸ் எம்பியினுடைய கை கால் எல்லாம் துண்டு துண்டாக வெட்ட முடிகிறது. இதையெல்லாம் கண்முன்னே 2002 நடக்கிறது. நாங்கள் தான் செய்தோம் என்று நரேந்திர மோடி கட்சியை சார்ந்த பிஜேபி சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்தது தெகல்கா பத்திரிகையிலே அம்பலமானது. நாம் சொல்லுகிறோமா மோடி கொலை குற்றம் செய்தார், இனப்படுகொலை செய்தார் என்று நாம் சொல்லுகிறோமா? கொலை செய்தவனே சொல்லி இருக்கிறான் ஒப்புதல் வாக்கு மூலமாக. கொலை செய்ய முன்னின்ற காவல்துறை அதிகாரி சொல்லி இருக்கிறார். அந்த மாவட்டத்தினுடைய சஞ்சீவி பட் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இன்டெலிஜென்ஸில் இருந்தவர், அவர் சொல்லுகிறார். நரேந்திர மோடி சொல்லுகிறார், காவல்துறை அதிகாரிகளாம் வைத்து நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள் என்று. குற்றவாளி பகிரங்கமாக குற்றம் சாட்டப்படுகிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதி VN காரே சொல்லுகிறார், எனக்கு குஜராத் அரசு மீது நம்பிக்கை இல்லை, அந்த அரசு தரப்பு விசாரணையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகிறார். அதனால் இதை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று பேசுகிறார். இன்னொரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அர்ஜித் பசாயத் பேசுகிறார். மாடன் நீரோ மன்னனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தனக்கு வெளிச்சம் வேண்டும் பார்ட்டி நடத்தினார் நீரோ மன்னன். வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை ஒன்று கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே இவன் பார்ட்டி கொண்டாடுகிறார். மாடன் நீரோ மன்னன் என்று மாக்காயிகா தோழர்கள் பேசவில்லை, அர்ஜித் பசாயத் உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார். அவர் என்ன நக்சல்பாரி அமைப்பை சார்ந்தவரா? இன்றைக்கு அந்த பிஜேபியினுடைய எம்எல்ஏ மாயா கோட்னானி என்ற அந்த பிஜேபி பெண் எம்எல்ஏவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய மாவட்ட நீதிபதி வகேலா சொல்லுகிறார், இது அமைப்பாக்கப்பட்டு திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என்று பேசுகிறார். ஆர்கனைஸ்டு கிரைம். நாங்கள் சொல்லுகிறோமா அல்லது மாக்காய்க்கா சொல்லுகிறதா? கண்டுபிடித்து குஜராத்திலே இவர்களுக்கு என்ன கிளை இருக்கிறதா? குஜராத்திலே கட்சி இருக்கிறதா? ஆனால் பட்ட பகலிலே வெட்ட வெளிச்சமாக நடந்த ஒரு இனப்படுகொலை, 2000 முஸ்லிம்களுக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சொந்த மாநிலத்திலே அகதிகளாக ஆக்கப்பட்ட இந்த குற்றத்திற்கு நரேந்திர மோடி விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி நீதிமன்றம் அளிக்கக்கூடிய தண்டனையை ஏற்க வேண்டும். அதுதானே சரியாக இருக்க முடியும்.
வளர்ச்சி அடைந்தால் இந்த கொலையை செய்யலாமா? குஜராத் மாநிலத்திலே வளர்ச்சியை காட்டிவிட்டால் இந்த இனப்படுகொலை குற்றவாளியை விட்டுவிட முடியுமா? உங்கள் சட்டம் அப்படி சொல்லுகிறதா? உச்ச நீதிமன்றம் நியமித்த அமிக்கஸ் கூறி ராஜு ராமச்சந்திரன் என்ற அந்த வழக்கறிஞர் மோடி மீது அனைத்து குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்ய முடியும் என்று ஒப்பீனியன் கொடுத்திருக்கிறார், கருத்துரை வழங்கி இருக்கிறார். மோடி சொல்லிதான் நான் கொலை செய்தேன், 20 என்கவுண்டர்களை நான் செய்தேன் என்று காவல்துறை துணைத் தலைவர் வான்சரா இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் என்ன கொள்கையை சொன்னீர்களோ அதை நான் நடைமுறைப்படுத்தினேன். 2008 6 ஆண்டுகளுக்கு மேலாக 8க்கும் மேற்பட்ட 34 IPS ஆபீசர் இன்றைக்கு சிறையிலே இருக்கிறார்களே, எங்களை நீங்கள் பலிகடாக்க பார்க்கிறீர்கள். குஜராத்திலே விசாரணை நடைபெறவில்லை, வேறு மாநிலத்துக்கு சிபிஐ மாற்றிவிட்டது. தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமித்ஷாவை காப்பாற்றுவதற்கு ராம் ஜெத்மாலி போன்ற மிகப்பெரிய வழக்கறிஞரை வைத்து நீங்கள் பிணை எடுத்தீர்களே, காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் ஏன் எங்களுக்காக பிணை எடுக்கவில்லை? இந்த குஜராத்தினுடைய மாநில அரசு காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காவல்துறையினுடைய தலைவர் உன்னுடைய அரசிலே நான் பணியாற்ற விருப்பமில்லை என்று ராஜினாமா கொடுக்கிறாரு. நாங்களா சொல்லுகிறோம் மோடி கொலை குற்றவாளி என்று? நாங்களாம் லாயல் டு சோல்ஜர். நீங்க சொன்னதை நாங்க செஞ்சோம். சங் பரிவார் என்ன செய்தார்களோ அதை நாங்கள் செய்தோம். விஹெச்பி என்ன செய்ததோ அதை நாங்கள் செய்தோம். காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார், ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரி. அப்போ உங்க கட்சிக்காரன்லாம் நீங்க காப்பாத்துறீங்க, ஏன் காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க? எங்களை பலிகடா ஆக்க பார்க்கிறீர்கள் என்று இன்றைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். இவ்வளோ பிரச்சனை அக்யூஸ்ட் நரேந்திர மோடி. இப்போ கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு எதிராக என்ன போட்டு படுறாரு பெங்களூர் நீதிமன்றத்தில். எப்படியாவது இந்த அம்மாவை கன்விக்ஷன் வாங்கி கொடுத்து உள்ள அனுப்பிட்டாதான் நம்ம குடும்பம் சொத்து புள்ள பொட்டாட்டி பேரன் எல்லாம் தலைமை தப்பிக்கும், இல்லைன்னா மாட்டிக்கும். நம்ம இருக்கும்போதே இந்த அம்மா இந்த பாடுபடுத்துதேன்னு பெங்களூருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அவர் சொத்து கேஸ் கூட இப்படி நடத்த மாட்டாருங்க. அப்படி நடத்துறாரு பெங்களூர் நீதிமன்ற வழக்க. அப்ப நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளரிலிருந்து தூக்க முடியும் என்கின்ற வாய்ப்பு இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஏன் இதை செய்யவில்லை? இது முறைப்படி அவங்கள செய்யணும். காங்கிரஸ்காரன்ல இந்த கூட்டத்தை போட்டிருக்கணும். கொலை குற்றவாளி நரேந்திர மோடி, நீ பிரதமர் வேட்பாளராக ஆகுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யார் போட வேண்டும்? காங்கிரஸ் போட்டிருக்க வேண்டும். இங்க கூட்டம் அவனு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வழக்கு, இவ்வளவு பிரச்சனைகள், உயிரை பணயம் வைத்து இவ்வளவு விசாரணைகள் நடத்தப்படுகிறதே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இதெல்லாம் காங்கிரஸ் போராடி நடக்கல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிஎஸ்பி சமாஜ்வாதி பாராட்டு பண்ணி நடக்கல. எங்களை போன்ற மனித உரிமை அமைப்புகளும் ஜனநாயக உரிமை அமைப்புகளும் பத்திரிகையாளரும் தான் உயிரை பணயம் வைத்து நரேந்திர மோடியை குற்றவாளியாக்க நிலைநிறுத்தியிருக்கிறார்களே தவிர இந்த ஓட்டு கட்சி அரசியல்வாதிகள் அல்ல. காங்கிரஸ்ல ஜெகதீஷ் டைட்லர்னு தெரியும் ஒரு ஆளு. 84 சீக்கியர் கலவரத்தின் போது சீக்கியர்களை பல ஆயிரக்கணக்கான பேரை கொன்ற குற்றத்திற்காக விசாரணை எதிர்நோக்கிட்டு இருக்கார் ஜெகதீஷ் டைட்லர். அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தது காங்கிரஸ். ஆனால் டெல்லியிலே ஆயிரக்கணக்கான சீக்கியர்களும் சீக்கிய பெண்மணிகளும் முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவிலே போராடியதால் அவருக்கு சீட்டு கொடுத்ததை திரும்ப பெற்றார்கள். சீக்கியர்களுக்கு போராடினாங்க. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அப்படி போராட முடியுமா? ஆனால் இஸ்லாமியர்களுக்காக நாம் தான் போராட வேண்டும். ஒரு ஆதிக்க சாதிக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்கும் சண்டை வருது, மோதல் வருதுன்னா ஆதிக்க சாதியில் உள்ள இந்துக்கள் ஜனநாயக பூர்வமாக உள்ளவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக முன்னேறி நின்று போராட வேண்டும். அதுபோல இஸ்லாமிய மக்களுக்கு துன்பம் வருகிறது என்றால் இந்துக்கள் தான் முன்னே நின்று போராட வேண்டும். இங்க இருக்கிறவங்களாம் இந்துக்கள் தானே, நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தவிர அனைவரும் இந்துக்கள். மோடி என்ன பதில் சொல்லுவாங்க? பிஜேபி என்ன பதில் சொல்லும்? ராஜபக்சேவை தண்டிக்க வேண்டும், அங்க மீட்டிங் நடக்கக்கூடாது, இங்க வரக்கூடாது, அங்க வரக்கூடாது, அங்க போனா அங்க போய் மறியல், இங்க போய் மறியல். ராஜபக்சேவுக்கு காட்டுகின்ற எதிர்ப்பை தமிழகத்திலே ஏனைய கட்சிகள் நரேந்திர மோடிக்கு ஏன் காட்டவில்லை? இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். அனைத்து தலைவர்களும் கையை உயர்த்தி பேசுறவன், துண்டை போட்டு இழுத்து இழுத்து பேசுறவன் எல்லாத்தையும் நீங்க துண்டை போட்டு முறுக்கணும், ஜாமீன் கொடுக்கணும், கட்சிக்காரனை கேட்கணும்.
நரேந்திர மோடி பிரதமர் ஆனால் வளர்ச்சி திட்டம் வரும் என்று தமிழகத்தில் எந்த தலைவர் பேசினாலும் அந்தந்த ஊரிலும் நீங்கள் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் கழுத்தை துண்டை போட்டு எடுத்துக்கணும், எழுதி கொடுறா. நீ வளர்ச்சி வரல உன்னை கட்டி வச்சு உதைப்பேன், நீ தான் பொறுப்பு, நீ ஜாமீன். நரேந்திர மோடி பிரதமர் ஆன பின்னாடி இங்கே தேனும் பாலும் ஆறும் ஓடல, நீ தொலைஞ்ச மோனை. இப்படி தான் நாம் பிடிக்கணும். நாம் போய் நரேந்திர மோடி பேச்சு போயிடுவார், நாம் எங்கே போய் அவனை கேட்கறது? நரேந்திர மோடிக்காக யார் இங்கு கூட்டம் ஏற்பாடு செய்கிறார்களோ, நரேந்திர மோடிக்காக யார் இங்கு வக்காலத்து வாங்குகிறார்களோ, நரேந்திர மோடிக்காக யார் இங்கு பரிந்து பேசுகிறார்களோ அவர்களை நம்ம விடக்கூடாது. இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சியும் நரேந்திர மோடி பிரச்சாரத்தை பேசுகிறார்களே. ஜனநாயகம் என்றால் சமமான வாய்ப்பு இருக்க வேண்டும். நம்ம கிட்ட ஒரு கூட்டம் போடுறதுக்கே பெரிய பிரச்சனை. நான் இப்போ சொல்கிறேங்க, நரேந்திர மோடி பேட்டியை நீ ஒளிபரப்பு, மாக்காய்க்காவுடைய பொதுக்கூட்ட பேச்சு நீ ஒளிபரப்பு. ஒரே நேரத்தில் தமிழகத்தில் டெபாசிட் வாங்க முடியாது. பார்க்கலாமா? உங்களுக்கு துணிவு இருக்கிறதா? நரேந்திர மோடி கேட்கிறாரு, மன்மோகன் சிங் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரான்னு. மோடி யாரை பார்த்து சவால் விடுறாரு? மன்மோகன் சிங். அவர் என்ன விடுறான், ஐஎம்எஃப்க்கு திரும்பி போயிடுறேன், ஒன்றும் முடியல, அப்படி எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் போல, நம்மளை பலிகடா ஆக்கிடுவாங்க போல, பயந்து பயந்து போறான். நீ சவால் விடுறதுனா மன்மோகன் சிங் பக்கத்தில் இருக்கிற நாராயணசாமிகிட்ட விட்டுருக்கணும். ஒண்டி கொண்டு வரியா ஒரே மாடிலையா? அவன் உன்னை என்ன கையை பிடிச்சி வைத்தியா, என்ன கையை பிடிச்சி வைத்தான்னு உன்னை சாவடிச்சிருப்பான் நாராயணசாமி. நேருக்கு நேர் விவாதிக்க தகுதியான ஆளு எங்க நாராயணசாமிகிட்ட விவாதி. நீனே காங்கிரஸ்காரன்ட்ட நீ வராதவனை பார்த்து சவால் விடுற. இந்தியில் போடுறேன். நீங்க வளர்ச்சி பார்க்கணும். அதாவது நீங்க கண்ணு முன்னாடி வரலாறு நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம குடும்பத்திலே அப்பா அம்மாலாம் இறந்த உடனே நமக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் இருக்கும். நம்மளுடைய குழந்தை தவறி போனாலோ, அல்லது நாம் யாரை நம்பி இருக்கிறோமோ, நம்மளுடைய துணைவியாரோ அல்லது தகப்பனாரோ, நெருங்கிய உறவினர்களோ அல்லது நெருங்கிய அரசியல் கட்சி தலைவரோ கூட தவறி போய்விட்டால் அந்த ஒரு வாரம் மிகப்பெரிய அளவில் துக்கம் இருக்கும். ஆனால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்காது. ஆனால் அதுவே படுகொலையாக இருந்தால் அது நம்ம அப்படி பழக முடியுமா? போனா போதுன்னு விட்டுட முடியுமா? 2002 நடந்துச்சு, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் 2002 ஏன் நடந்துச்சுன்னு பதில் சொல்லாமல் இப்போ நீ பேசக்கூடாது. அப்ப காங்கிரஸ்காரன், பிஜேபி காரன், ஆர்எஸ்எஸ் காரன் சமூகத்தில் சமமா வர்றான், அக்யூஸ்டும். இன்றைக்கு பிஜேபியினுடைய 2002க்கு பொறுப்பேற்காமல், அந்த கலவரத்திற்கு பதில் சொல்லாமல், பாபர் மசூதியை இடித்த குற்றவாளிகள் அதற்கு பதில் சொல்லாமல் அவர்கள் ஜன சமுத்திரத்திலே பேசுவதற்கு நாம் அனுமதிக்கலாமா? அப்படி பேச இந்த அரசாங்கமும் தொலைக்காட்சியும் பத்திரிகையும் அனுமதிக்கிறது என்றால் அதை எதிர்த்து பேசக்கூடிய எல்லா கருத்துக்களையும் அனுமதிக்க வேண்டும். பத்திரிகையில் கொடுக்கணும், பேசணும். தமிழகம் முழுவதும் இது போன்ற ஒரு 20 பொதுக்கூட்டங்கள் நடந்தால் போதும். அந்த 20 பொதுக்கூட்டங்களையும் ஏதாவது 2 தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்துவிட்டால் போதும், நரேந்திர மோடி டெபாசிட் போய்விடும். பிரைம் மினிஸ்டரா இந்தியாவில் எங்கேயும் வர முடியாது. படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறானுங்க நரேந்திர மோடி. இதுக்கு என்னங்க வேறுபாடு இருக்குது? இப்போ ஹிந்தி படம் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே எழுதுவானுங்க நிறையா. இது 15 கேமரா வச்சு எடுத்தாங்களாம், ஆஸ்திரேலியாவில் எடுத்தாங்களாம், ஒரு நாய்கிட்டே 7 மணி நேரம் பேசினாங்களாம், இப்படின்னு அதுக்கு வச்சு ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் ஆள் இண்டஸ்ட்ரி மாதிரி எக்கச்சக்கமாக இருக்காங்க. சினிமாவை பற்றி எழுதுறதுக்கு ஒரு 4 பத்திரிகையாளர், அதில் பொம்பளை பற்றி எழுதுறதுக்கு ஒரு 4 பத்திரிக்கையாளர், அப்புறம் நகைச்சுவை, இப்படி தனித்தனியாக டிவிஷன் வச்சுருக்காங்க. அவன் எதனா ஒன்று எழுதி ஆகணும். அப்போ எழுதும்போது அப்படியே நரேந்திர மோடி அவர் வளர்ச்சி அது இது இப்படி எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சகஜமாக ஆகி போகுது. அப்போ ஒரு சினிமா படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி நரேந்திர மோடி ஏதோ தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தவொடனே காவிரியில் தண்ணி வரப்போதா, முல்லை பெரியாறில் தண்ணி வரப்போதா, இல்லை இலங்கையில் ஏதாவது தனி ஈழம் கிடைக்க போதா? நரேந்திர மோடி திருச்சிக்கு வந்து பேசினா என்ன ஆக போகுதுன்னு கேட்குறேன். கண்டிப்பாக வர்றவன் எங்கேயாவது இஸ்லாமியர் இடத்துல தகராறு பண்ணாமல் போக மாட்டாங்க. அதான் நடக்கும். நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வந்தால் இந்து முஸ்லீம் கலவரம் வரும். நரேந்திர மோடி வரால் வளர்ச்சி வராது. நரேந்திர மோடி எங்கு போனாலும் அங்கு கலவரம் வரும். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே முசாபார் நகரத்திலே நடந்திருக்கிறதுல கலவரம். யார்? பிஜேபி எம்எல்ஏ தானே கைது பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய உள்துறை அமைப்பு நாடு முழுவதும் மத கலவரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உள்ளூர் போலீஸ் எல்லாம் எச்சரிக்கை செலுத்துகிறார்கள், எச்சரிக்கை அடைய வைக்கிறார்கள். ஏன்? பிஜேபி வளர்ச்சி அடைவதற்கு மத கலவரத்தை, சாதி கலவரத்தை நடத்துவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. அவர்களுடைய கொள்கை அதுதான். மத கலவரம் நடத்தினாதான் மக்கள் பூரா வருவாங்க.
ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு காதலிச்சா ஒட்டுமொத்த ஆதிக்க சாதி இந்துக்களையும் திரட்ட முடியும் என்று ஒரு தலைவர் போய் எங்கே போய் முட்டினார்? உள்ள போய் தமிழகத்திலே தனிமைப்பட்டு போனார். தமிழகத்தில் தான் அந்த மரபு உண்டு. பிடிச்சி உள்ள போட்டாங்க ஜெயிலில். எதுக்கு? மக்களுடைய போராட்டம், மக்களுடைய கருத்து. அதுல முக்கியமாக எந்த அமைப்புகளும் எந்த சாதியையும் சாராமல் மக்களுடைய நலன் என்று வர்க்க அரசியலோடு ஒரே பக்கத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்ந்த புரட்சிகர அமைப்புகளுடைய உறுதியான போராட்டம் தான் அரசை ஒரு பக்கம் நெட்டி தள்ளுகிறது. கொலைகார மோடியை தமிழகத்தில் நுழையாதே, திரும்பி போ என்ற தலைப்பிட்டு மோடியை முகமுடியை கிழிப்போம் என்று ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்குகிறார் என்றால் தமிழக அரசு மனமும் வந்து கொடுத்த அனுமதியாது. மத்திய அரசு இந்த பொதுக்கூட்டத்துக்கு ஆம் ஜனநாயகம் பொங்கி வழிகிறது, நடத்தி கொள்ளுங்கள், கருத்து சுதந்திரத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று அவர்கள் கொடுத்ததா? வேறு வழி இல்லை. அனுமதி கொடுத்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் திருச்சியில் இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது. ஏன்னா ஒரு இடத்துல கூட்டம் நடத்திட்டு போட்டோம், அனுமதி கொடுத்து அவங்க ஊருக்கு கூட்டம் நடத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். நீங்கள் எத்தனை இடத்துல இனிமேல் காவல்துறை மறுக்கிறது என்று பாருங்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவங்க இருக்கிறது ஒரே விஷயம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. புருஷன் கொண்டாடி தகரான கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்க்கறதுக்கு தான் காவல்துறை. ஆனால் அவர்கள் கை கட்டப்பட்டிருக்கிறார். மத சார்பற்ற ஒரு நாடு என்பதே பொய். அப்படி கிடையாது. ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் ஆதிக்க சாதி இந்துக்கும் உள்ள ஒரு பிரச்சனை கொலை வழக்கு வருகிறது என்றால் அந்த நீதிபதியை அந்த சாதியை சார்ந்துதான் சிந்திக்கிறார். அதுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடிய நீதிபதியோ மனிதனோ அரிதிலும் அரிதானவர்கள். அதுபோல நீதிபதிகள் இந்து முஸ்லீம் என்று வரும்பொழுது அவர்கள் யார் பக்கம் நிற்கிறார் என்றால் அவர்கள் இயல்பாகவே இந்து மதத்தின் பார்ப்பட்டு இந்த சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த விழுமியங்களை உள்ளடக்கித்தான் அவர் முஸ்லீமை பார்க்கிறார். ஒரு முஸ்லீம் வெடிகுண்டு வைத்திருக்க வேண்டும், ஜெல்லட்டின் வைத்திருக்க வேண்டும், ஆர்டிஎஸ் வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இவ்வளவு நீட்டுக்கு மசூர் வளர்த்திருந்தா போதும், அவன் தீவிரவாதி என்று காவல்துறை 2 முறை செக் பண்ணாலே பக்கத்தில் உள்ள பப்ளிக்லாம் பயந்துருவான். ஒரு சின்ன தாடி வச்சிருந்தா போதும், 5 வேளை கரெக்டாக தொழுது மதத்தின்பால் முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை தீவிரவாதியாக இந்த ஊடகம் சித்தரிக்க முடியும். காவல்துறை மனநிலை அப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு என்ன, மோடி வந்தா என்ன, மன்மோகன் சிங்கா வந்தா என்ன, இல்லை ஜெயலலிதா இருந்தா என்ன, கருணாநிதி இருந்தா என்ன, நமக்கு என்னன்னு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க மிகப்பெரிய அபாயம். இப்போ கருணாநிதி ஜெயலலிதா மாறி மாறி போகிறதுனால என்ன, போன வருஷம் ஆடு மாடு அந்த அம்மா அவர் கொடுத்தாரு, டிவி கொடுத்தாரு, இந்த அம்மா கொடுத்தா ஆடு மாடு கொடுத்துச்சு, ஏதோ ஒன்று கிடைக்குது இலவசமாக. ஆனால் நரேந்திர மோடியோ சிபி ராதாகிருஷ்ணனோ மதவாதிகளோ அவர்கள் ஆட்சியிலே நின்றுவிட்டால் சட்டத்தின் ஆட்சி நடக்காது. சட்டத்தை நம்பாதவர்கள். ஒரு கற்பனை செய்து பாருங்கள், இந்தியா முழுமைக்கும் 534 இதில் ஒரு 400 சீட்டு பிஜேபி வந்து விட்டது. கற்பனை செய்து பாருங்கள். மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டியில் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர். என்ன ஆகும் நாடு? காவிரியில் அம்மனமா சாமியார் வந்து கத்தியோட சுத்திக்கிட்டு இருப்பான். காவிரி ஆத்தங்கரையில் பெரியார் சிலையை பல இடங்களில் அகற்றிடுவாங்க. கோயிலில் முழுக்க அவர்கள் தான் இருப்பார்கள். RSS உடைய பயிற்சி முகாம் நடக்கும். பாடத்திட்டங்கள் எல்லாம் அந்த இந்து மதம் சார்ந்து போகும். பகுத்தறிவோ விஞ்ஞானமோ அறிவியலோ அல்லது மத சார்பற்ற கருத்துக்களோ இருக்க முடியாது. சொந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்து மத பாசிசத்தால் 11% தான் இந்தியாவிலே முஸ்லிம் மக்களுடைய ஜனத்தொகை 11% தான். ஆனால் இந்து மத பாசிசம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அது சட்டத்தை, கோர்ட்டை, காவல்துறையை இதையெல்லாம் நம்பாது. ஒரு தொழிற்சாலையிலே தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினால் இவர்கள் குண்டரை வைத்து அடிப்பார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் சமத்துவம் பற்றி பேசினால் அங்கு கலவரம் நடக்கும். இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரானது. இந்து மத பாசிசம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரானது. ஆகையால் ஒரு வீடு தீப்பிடித்து நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, மத கலவரம் நடந்து போச்சுன்னு வச்சிங்களேன், மற்ற எல்லா பிரச்சனையும் பின்னுக்கு தள்ளப்பட்டுரும். ஒரு சாதி கலவரம்னா அவர் வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாரு, துபாய்க்கு போகிறதுக்கு ஏதாவது பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருப்பாரு, பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு, வீடு கடன் அடைச்சிருப்பாரு, ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருப்பார், ஒரு சாதாரண குடிமகன். ஆனால் அந்த ஊரில் ஒரு சாதி கலவரம் வந்து போச்சுன்னா இவருடைய எல்லா பிரச்சனைகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டுரும். இவர் அந்த சாதி கலவரத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு கோர்ட்டு கேஸு இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி சாதி கலவரம் மத கலவரம் வந்துவிட்டால்
மற்ற எல்லா பிரச்சனைகளும் மக்கள் பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். விலைவாசி உயர்வோ அல்லது விவசாயிகளுக்கு விளைபொருளோ அல்லது தொழிலாளர்கள் உரிமையோ அல்லது மாணவர்களுடைய கல்வி உரிமையோ அல்லது பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளோ அனைத்து பிரச்சனைகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். அது ஆளும் வர்க்கத்துக்கு இவர்களுக்கு ஒரு சரியான ஒரு முகமுடி. மத கலவரம் என்பது, சாதி கலவரம் என்பதும் இது அவர்களுக்கு ஒரு முகமுடியாக. மத சார்பற்றவர் நரேந்திர மோடி, மத சார்பற்றவர், அவர் தேசத்தின் வளர்ச்சி தகுதியானவர் அப்படின்னு குருமூர்த்தியிலேருந்து சோவாலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இவர்களுடைய தகுதி திறமையை பேசுவதை காட்டிலும் காங்கிரஸ் மன்மோகன் சிங் தகுதியற்றவர்கள், அவர்கள் வளர்ச்சி கொடுக்க மாட்டார்கள், அதை செய்ய மாட்டார்கள், இதை செய்ய மாட்டார்கள், அப்படி இப்படி ஊழல் இப்படி பேசுகிறான். அது இருக்கட்டும், நீ ஆகக்கூடாது. நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்குவதற்கு தகுதி கிடையாது, சட்டப்படியும் கிடையாது, அரசியல் பதிவு கிடையாது, நியாயப்படியும் கிடையாது. ஒரு மாநிலத்திலே தன் நாட்டு மக்களை, இன மக்களை, இஸ்லாமியர்களை கொன்று குவித்த ஒரு மனிதன், ஒரு கொலை குற்றவாளி, ஒரு இந்து மத பாசிஸ்ட், இதற்காக நான் வெட்கப்படவில்லை, வருத்தப்படவில்லை என்று அந்த கொலை குற்றத்தில் ஈடுபடுத்திய அத்தனை கட்சிக்காரர்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு சட்டத்தினுடைய மேன்மையை பாதுகாக்கக்கூடிய, அமல்படுத்தக்கூடிய ஒருவர், ஒரு கொலை குற்றவாளி பிரைம் மினிஸ்டருக்கு வர முடியும். அதை பத்திரிகைகள் மக்கள் மனதில் எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் இதுதான் நம்மளுடைய அறியாமை, இதுதான் நாம் அதில் இருக்கக்கூடிய மயக்கம், இதுதான் நாம் பழக்கப்படுத்தப்படுகிறோம், அந்த அநீதிக்கு பழக்கப்படுத்தப்படுகிறோம். என்ன செய்ய முடியும்? 50,000 லஞ்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன செய்ய முடியும்? கையை தானே பிடிச்சி தான், என்ன கற்பை சாப்பிட்டான், இது விடலாம் பெரிய பிரச்சனையாக பார்க்காதீங்க, என்ன செய்ய முடியும்? வாங்கினா இருந்தால் கொடுக்க மாட்டோம். இது மாதிரி நம்மளுடைய நியாயம், நம்முடைய ஒழுக்க விதிகள், நம்மளுடைய நேர்மைகள் எல்லாம் எப்படி நம்ம அப்படியே இன்னைக்கு போய் ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்தா இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம பெருசாக நினைக்க மாட்டோமோ? இன்றைக்கு 10 ரூபா தண்ணி வாங்கி வச்சுட்டு கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு நம்மளையே குற்றவாளியாக்க, நம்மளையே ஒரு மனிதாபிமான அற்ற மனிதனாக மாற்றிய இந்த கொள்கைகள், இந்த சமூக அமைப்புகள், இந்த கலாச்சார பண்பாடு, சினிமா, ஊடகங்கள், பத்திரிகைகள், இந்த அறிவாளிகள், இவர்கள் தான் நரேந்திர மோடி மத சார்பற்றவன், வளர்ச்சியினுடைய நாயகன், இவன் இந்தியாவை தலைமையேற்று நடத்தக்கூடிய பிரதம அமைச்சர் என்று புகழ்கிறார்கள், ஒளிவட்டம் போடுகிறார்கள். அப்படி கிடையாது. இது சினிமா பட ரிலீஸுக்கு ஒப்பானது. 4 நாளில் மக்கள் நீ என்ன டெக்னீஷியன் வச்சா படம் நல்லா இல்லைடா, நான் போகிறேன் அப்படி ரசிகர்களே போயிடறேன் பார்க்காம. அதை மாதிரி இவர்களுடைய இந்த சாத்திய கூறுகள் தமிழகத்திலே செல்லுபடியாகாது, தமிழகத்திலே ஒரு நாளும் விலை போகாது, செல்லாது. இவர்களுடைய இந்த விற்பனை தமிழகத்திலே எடுபடாது. ஏனென்றால் இந்தியா முழுமைக்கும் தமிழகம் வேறுபட்ட மாநிலம். இன்றைக்கல்ல 1943, 57 தீ பரவட்டும் என்று பெரிய புராணத்தையும் கம்ப புராணத்தையும் ஏன் கொளுத்த வேண்டும் என்று ஒரே மேடையிலே அறிவாளிகள் நேரடியாக விவாதித்த தமிழ்நாடு. அது ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. எந்த கட்சியில் இருந்தாலும் பெரியாரை நிராகரித்து ஒரு கட்சியில் இருக்க முடியாது. கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், எந்த அமைப்பில் இருந்தாலும் பெரியார் கெட்டவர், பெரியார் அயோக்கியன், பெரியார் பார்ப்பனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது. இன்றைக்கு பெரியவர்களாகட்டும், சின்னவர்களாகட்டும், படித்தாலும் படிக்காவிட்டாலும் ஒரு கடவுள் நம்பிக்கை போல பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு முழுமையான ஒரு கைத்தடி அந்த ஈரோட்டு கிழவன் தான். அதை யாரும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தின் காமராஜர் என்று போஸ்டர் அடிக்கிறார்கள் பிஜேபி காரர்கள். இன்றைக்கு நரேந்திர மோடியை தென்னகத்தினுடைய கரிகால் சோழன் என்று எவனுக்கு தெரியும்? கரிகால் சோழன் அடிப்பான், தென்னகத்தினுடைய காந்தியம்பா, என்னமோ அடிப்பான். யார் கேட்கறது? போஸ்டரில் எழுதி கொடுத்தா அடிக்க போகிறாங்க. இப்போ ஜெயலலிதா அன்னை தெரேசா வேண்டாம், கன்னிமாரிங்கிறான், நீ உலகத்தினுடைய தாய், ஒப்பற்ற தாய், அதில் யார் நம்மளே போட்டுக்கிறது தானே பட்டலாம். அது மாதிரி இன்றைக்கு நரேந்திர மோடியை போட்டால் இன்றைக்கி இருக்கிறாங்களே, வாழும் அம்பேத்கர்ன்றாங்க, நடமாடும் பெரியாருங்கிறான், தென்னகத்தின் அரிஸ்டாட்டிலுங்கிறான். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், ஏது சொன்னார், எது ஒன்றும் தெரியாது. இவனை தென்னகத்தின் மாசத்துங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ தலைமை கழக பேச்சாளர் பேசுகிற, அதனால தான் அவர் தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறார். அவர் அப்போ சாதாரண மக்களில் போகும்போது ஓ மாசத்துங்க இப்படி தான் இருந்திருப்பாரோ, இல்லை வாழும் பெரியார் இப்படி தான் இருந்திருப்பாரோ, நடமாடும் பெரியார் இவர் தானோ, இப்படி அந்த இல்லையா அவர் தடி வச்சுக்கிறார், தாடி வச்சுக்க, இவன் வேட்டு சட்டையில் கட்டிக்கிறான், இப்படி தான் வித்தியாசம் புரிஞ்சுக்கிறா தவிர பெரியார் என்ன சொன்னார்னு அவருடைய அந்த தலையங்கத்தெல்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் அவருடைய போராட்டத்தெல்லாம் படித்து பாருங்கள். ஏங்க காந்தி உருவ பொம்மையை எரிச்சிக்கிறார், இப்போ காந்தி இதை அவர் என்ன பண்ணார்னே தெரிய மாட்டேங்குது. பெரியார் காந்தி படத்தை எரிச்சிருக்கிறாருங்க. அப்போ தமிழகத்தில் எதுனாலும் எரிக்கிறது தான். கம்பரா ராமர் எரி, இந்த இப்போ இதை கொளுத்து என்ன பண்ண கொளுத்துறதுன்னா சும்மா போகிற போக்கில் கொளுத்துறது இல்லை. தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் ஏன் ராமர் படத்தை எரிக்க வேண்டும் என்று கூட்டம் நடத்துவார்கள்.
ஏன் ராமர் சிலையை கம்பராமாயண செருப்பு ராமர் படத்தை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வார்கள். அதுபோல இன்றைக்கு இந்த மோடியினுடைய இந்த வித்தை தமிழகத்திலே செல்லுபடியாகாது. தமிழகத்திலே மோடிக்கு நாம் என்ன பாடம் கற்பிக்கிறோமோ, பிஜேபிக்கும் அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த பிழைப்புவாத சந்தர்ப்பவாத இந்த கட்சிகளுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறோமோ, இந்த அனுபவம், இந்த போராட்ட முன்மாதிரி தமிழகத்திற்கு, இந்தியா முழுமைக்கும் ஒரு ஒளிவிளக்காக, ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக அமையும். ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும், ராஜபக்சவை போர்க்குற்றவாளி என்று தண்டிக்க வேண்டும், சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று பேசுவது சரி என நாம் ஏற்றுக்கொண்டால், நரேந்திர மோடியையும் இஸ்லாமிய மக்களுடைய படுகொலைக்காக, அங்கு நடத்தப்பட்ட சூறையாடலுக்காக, அங்கு நடத்தப்பட்ட அந்த கொடுமைக்காக நரேந்திர மோடி பொது விசாரணையை எதிர்நோக்க வேண்டும். அவர் நிரபராதி என்று நிரூபிக்கட்டும், பிறகு அவர் பிரைம் மினிஸ்டராக கேண்டிடேட்டுக்கு நிற்கட்டும். அது வரைக்கும் அவர் தகுதி இல்லை, அனுமதிக்க கூடாது. சட்டத்தை மீறுகின்ற நீங்கள் அதை சாதிக்க முடியும் என்றால் நாம் சட்டப்படி அதை எதிர்கொள்ள முடியாது. சட்டம் என்பது நமக்காகத்தான், நம்மளை முறைப்படுத்துவதற்காகத்தான். சட்டத்தை மீறினால்தான் அரசியல் அமைப்புகளை, கட்சிகளை நாம் வலுப்படுத்த முடியும் என்று ஆளும் வர்க்கத்தினுடைய அனைத்து கட்சிகளும் அதைத்தான் செய்கிறார்கள். சட்டப்படி இருப்பது, சட்டத்தை மதிப்பது என்பது அமைப்புகள் தான், அவங்க கிடையாது. ஆனால் இதை மாதிரியே இருந்தோம்னா போக முடியாது. இன்றைக்கு சமூகத்தில் முன்னேறனா சட்டத்தை எவன் மீறுகிறானோ அவன் சமூகத்தில் முன்னேறுகிறான். சட்டத்தை மதித்து பயப்பவன் சமூகத்தில் கடைகோடிக்கு தள்ளப்படுகிறான். ஆனால் பாதிக்கப்படக்கூடிய 80% மக்கள் சட்டத்தை மீறினால், சட்டத்தை கையிலே எடுக்கும் போதுதான் நரேந்திர மோடியினுடைய முகமுடி உண்மையாக கிழியும். கிழிக்க வேண்டும் என கூறி முடிக்கிறேன். வணக்கம்.